செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால், குறிப்பாக முள்ளிவாய்க்காலின் இறுதி காலப்பகுதி அல்லது இறுதி நாட்களில் என்ன நடந்தது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் கதைகளையும் கூறி வருகின்றார்கள். இப்போது இன்னும் ஒரு கதை கூறப்படுகிறது, சரத் பொன்சேகா தரப்பால் கூறப்படுகிறது. அந்த தரப்பினுடைய நிலைப்பாடு அல்லது சரத் பொன்சேகா ஒரு யுத்தத்திலே வழிநடத்திய தளபதி என்று கூறப்பட்டவர். அதன் பின்னர் அவருக்கு என்ன இடம்பெற்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறான சூழ்நிலையில் ஏன் இந்த காலப்பகுதியில் சரத் பொன்சேகா இந்த கருத்தை முன்னிலைப்படுத்துகிறார் என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. உளவியல் ரீதியாகவும் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் சரத் பொன்சேகா அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே பல்வேறுபட்ட விடயங்களை அடுக்கிச் செல்லுகின்றார். அவற்றை பார்ப்போம். சரத் பொன்சேகாவிடம் ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற போது ராணுவத்தின் நிலை என்ன, இப்போது இந்த மே மாதத்திலே இந்த அவசரம் என்ன, நீங்கள் இந்த சில கொள்வனவுக்காக சீனா செல்லுகிறீர்களே என்று கேட்டதற்கு அவர் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு ஒத்துவராத ஒரு பதிலை கூறுகிறார். எங்களிடம் இருந்த 80 டாங்கிகளில் 50 டாங்கிகள் அழிக்கப்பட்டு விட்டன. யுத்தம் செய்வதற்கு 30 டாங்கிகள் இருக்கின்றது. டாங்கி கொள்வனவுக்காக தான் சென்றதாக கூறுகிறார். ஒரு இராணுவத்தினுடைய ஒரு முதன்மை தளபதி, அந்த இராணுவத்தை வழிநடத்தக்கூடியவர் டாங்கிகள் வாங்குவதற்கு சீனாவுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றதா? ஏன் இவர் சென்று அதனை ஓட்டி பார்த்துத்தான் வாங்க வேண்டிய துப்பாக்கி நிலையா? அடுத்த நிலையில் அங்கு யாரும் இல்லையா என்கிற சந்தேகம். இவர் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த கனமுறையில் இருந்து கோட்டாபாய ராஜபக்சவால் வெளியேற்றப்பட்டார் என்பதுதான் உண்மை. இப்போது இவர் கூறுகிற அத்தனையும் அந்த படை நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அல்லது அதன் பின்னர் அங்கிருந்து கிடைத்த தகவல்களை இவர் இப்போது கூற வேண்டிய நிர்பந்தத்தில் இவரை யாரோ நிர்பந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய காரணம். என்னவென்று சொன்னால் இதில் 2 உளவியல் இருக்கின்றது. தென்னிலங்கையிலே ராஜபக்ச தரப்பு யுத்தத்தை வென்றவர்கள், யுத்த வெற்றியாளர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்கின்ற கருத்து கூறப்படுகின்ற போது, இல்லை, இந்த யுத்தத்தை சீனாவில் இருந்து நான் தான் வழிநடத்தினேன், என்னுடைய நேரடி வழிநடத்தல் தான் இடம்பெற்றது, இவர்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்கின்ற ஒரு கருத்தை இவர் இப்போது கூற விளைகின்றதன் நோக்கமாகத்தான் இது பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாது 2009 ஏப்ரல் 19க்கு பின்னர் விடுதலை புலிகள் குளத்துக்கும் கடலுக்கும் இடையில் முடக்கப்பட்டார்கள். சீனா இருந்த போதும் போர்க்கட்டளையை யாரிடம் இருந்து எடுப்பது என்று வினா பலரிடம் இருந்தது. ஆனால் குறிப்பாக சொல்ல போனால் போர் சாதனங்கள் மற்றும் வரைபடங்கள் மற்றும் செயல்பாட்டு சாதனங்கள் பலவற்றை நான் எடுத்துச் சென்றேன். தினமும் இருமுறை ஒரு போர் உச்சம் பெற்றிருக்கின்றது. தினமும் இருமுறை ஜெனரல்களுடன் பேசினேன். அது மட்டுமல்லாது நான் கொழும்பில் இருந்தாலும் இப்படித்தான் தொலைபேசி வழியாகத்தான் என்னுடைய கட்டளைகளை வழங்குவேன். அதே போன்றுதான் சீனா, ஒரு நாட்டுக்குள் இருந்து கட்டளை வழங்குவது வேறு. ஆனால் சீனாவுக்கு சென்றும் கூட நான் கொழும்பில் இருந்த மாதிரித்தான் எல்லா வசதிகளோடும் இருந்து என்னுடைய கட்டளைகளை வழங்கி கொண்டிருந்தேன். நந்திக்கடல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டது தொடர்பிலும் அவர் கூறுகிறார். அதாவது சிறப்பு நீர்மூழ்கி கொமாண்டோக்களை பயன்படுத்தி கொமாண்டோ பிரிவினருடன் பல முறை நான் கலந்துரையாடினேன். பல கட்டளைகளையும் பல உபாயங்களையும் அவர்களுக்கு குறிப்பிட்டேன். விடுதலை புலிகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்தன என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். தாய்லாந்து பகுதியிலே புலிகளினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் அன்றைய காலப்பகுதியிலே பிடிக்கப்பட்டதும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதன் பின்னர் இறுதி யுத்த நடவடிக்கைகளின் போதும் கூட இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்ததற்கான அடையாளங்களையும் படையினர் வெளியிட்டிருந்தார்கள். அந்த இப்போதும் ஒரு சில நீர்மூழ்கி கப்பல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நந்திக்கடல் பகுதியிலே நீர்மூழ்கி கப்பலினுடைய நடமாட்டம் இருந்ததை சரத் பொன்சேகா அதாவது இலங்கை படையினரிடம் கூட நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லை, அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லாத சூழ்நிலையில் அவரிடம் இருந்தது சிறப்பு நீர்மூழ்கி கொமாண்டோக்கள் என்றுதான் கூறப்படுகிறது. அதனையும் தான் வழிநடத்தினர் என்று கூறுகிறார். நந்திக்கடல் பகுதி இரகசியமாக நோட்டமிடப்பட்டது. ஏப்ரல் 14 நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மஹிந்தவுடன் முரண்பட்டு கொண்டேன். 19 நந்திக்கடல் சிறப்பு நடவடிக்கை ஒன்று கடலை கடக்கப்பட்டது. குறிப்பாக சிறப்பு கொமாண்டோக்களால் கடல் கடக்கப்பட்டது கூறுகிறார். ஏப்ரல் 14 திகதி என்று சரத் பொன்சேகா ஒரு உண்மையை கூறியிருக்கிறார். அந்த ஏப்ரல் 14 திகதியோடு சரத் பொன்சேகா யுத்த களமுனையிலிருந்து அகற்றப்படுகிறார். அவருக்கும் யுத்த களமுனைக்கும் என்ன இடம்பெற்றது என்று தெரியாது. ஏனென்றால் இந்த யுத்தத்தை அன்றைய நாட்களில் 2009 ஆண்டில் கோட்டாபாய ராஜபக்ச நேரடியாக வழிநடத்தினார். இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு, களமுனைகளில் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட குளறுபடிகளால் அந்த கொமாண்டிங் அவர்களுக்கு இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியதனால்
அவர் களமுனையிலிருந்து அகற்றப்பட்டார். இந்த யுத்தத்தை இறுதி களமுனை நோக்கி நகர்த்தி சென்றதில் இந்தியாவினுடைய படை அதிகாரிகள் பலர் இருக்கின்றார்கள். அதற்கு அன்றைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கலாம், அல்லது அன்றைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், சிவசங்கர் மேனன், KR நாராயணன் போன்றவர்கள் எல்லாம் அதில் நேரடியாக தலையிட்டிருந்தார்கள். படையினரின் பல தளங்களுக்குள் இந்திய படையினரை மக்கள் அவதானித்திருந்தார்கள். இதனுடன் பொன்சேகா களமுனையிலிருந்து அகற்றப்படுகிறார். அவருக்கு களமுனையில் என்ன இடம்பெற்றது என்று ஒன்றுமே தெரியாது. இப்போது கூறுவது அத்தனையும் அவருடைய கற்பனை கதையாக இருக்கிறது. மஹிந்த பொன்சேகா முரண்பாடு வெளிப்பாடாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் வேறு எந்த விதமான வெளிப்படுத்தல் தன்மையும் இல்லை. தேசிய தலைவருக்கு என்ன நடந்தது? முள்ளிவாய்க்கால் காடுகளில் பாதுகாப்பான பங்கர்கள் அமைக்கப்பட்டது. நந்திக்கடல் பகுதியில் தலைவர் எப்படி நடமாடினார்? அது மட்டுமல்லாது மே 19 இறுதி நிமிடங்களில் பதவி உயர்வுகளும், அதாவது மே 19 இறுதி யுத்தம் இடம்பெறுகிறது என்கிறார், 18ஆம் தேதி நடக்கிறது என்கிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ச 19ஆம் தேதி தடபுடல் விருந்தும் பதவி உயர்வுகளும் வழங்கியதாகவும் இவ்வாறு கூறும் சரத் பொன்சேகா நடந்ததை சீனாவில் இருந்துதான் தான் அறிந்ததாகவும் கூறுகிறார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு உண்மையும் கூறுகின்றார். சரணடைந்தவர்களில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள், 1,35,000 பொதுமக்கள், அதன் பின்னர் இரண்டாவது அணியாக 85,000 பொதுமக்கள் வருகின்றார்கள். வெள்ளை கொடியோடு வருகின்றவர்களை சரணடைதல் என்பதற்கு அது அவர்கள் சரணடை தேவையில்லை, அவர்களை முடித்து விடுவோம் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அப்படியாயின் இப்போது சரத் பொன்சேகாவின் வாக்குமூலத்திலே சரணடைந்தவர்கள் யாருமே அரசிடம் இல்லை, அதற்கான கட்டளையை கொடுத்தது சரத் பொன்சேகா. அப்படியாயின் கோட்டாபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச படை தளபதிகள் பலரோடு முதன்மை போர்க்குற்றவாளியாக சரத் பொன்சேகா இருக்கின்றார். அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம். இந்த விடயங்களை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் ஒரு விடயம் நிரூபணமாகிறது. சரத் பொன்சேகா ஒரு போர்க்குற்றவாளி. இந்த போர்க்குற்றவாளியை தான் மஹிந்தவை அகற்றுவதற்காக 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் மக்களின் தலைவர் என்று கூறிக்கொண்டிருந்த சம்பந்தன் ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரியுங்கள், வாக்களியுங்கள் என்று ரோட்டாக உள்வீதிகள் எல்லாம் வாக்கு கேட்டிருந்தார். மஹிந்தவின் எதிர்ப்பால் இப்போது அவர் ஒன்றை கூறுகின்றார், பார்த்திருப்பீர்கள். இவ்வாறெல்லாம் யுத்தம் செய்த என்னை தமிழ் மக்கள் ஒருபோதும் வெறுக்கவில்லை, எனக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தார்கள். இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது. சம்பந்தனை வைத்து எங்களுடைய பல விடயங்களுக்கு இலங்கை அரசாங்கம் இல்ல, சர்வதேசம், குறிப்பாக இந்தியாவும் முடிவுரை எழுதிவிட்டது. நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் சரத் பொன்சேகா போர்க்குற்றவாளி என்று கூறினாலும் ஒரு பெரிய அடையாளம் இருக்கின்றது. அவர் போர்க்குற்றவாளி இல்லை, தமிழ் மக்கள் அவரை ஆதரித்திருக்கின்றார்கள். அவர் ஜனாதிபதி தேர்தலில் தோற்றாலும் அவரை ஆதரித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரும் ஆதாரத்தை கொடுத்திருக்கும். இப்போது சரத் பொன்சேகா என்ன கூறுகிறார் என்பதை நீங்களே ஒருமுறை பாருங்கள். அவருடைய கூற்றுக்கள், அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் கற்பனை சிந்தனையோடு கற்பனை வடிவமைக்கப்பட்டு கற்பனைக்குள் அவர் கூறுகின்றார். அவ்வளவும் அவர் சீனாவிலிருந்து அறிந்து கொண்டார். ஒரு படை நடவடிக்கை உச்சம் பெறுகின்ற போது அவர் சீனாவில் இருந்ததே இங்கு குழப்பமா இருக்கிறது. எனவே சரத் பொன்சேகாவின் கூற்றுக்களை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கே புரியும் அவருடைய நிலைமைகள் என்ன என்று சொல்லி. இறுதி களமுனையில் உத்தியோகபூர்வமாக அவர் வெளியேற்றப்பட்டார். அதன் பின்னர் தேசிய தலைவர் தொடர்பில் அவர் கூறுகின்ற விடயத்தையும் நீங்கள் இப்போது பார்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். அப்போது போர் நிலைமை காரணமாக அந்த பயணம் தாமதமாகி இருந்ததா? அதற்கு சரத் பொன்சேகா சொல்கிறார், ஆம், 2008 இறுதியிலிருந்தே நான் செல்ல திட்டமிட்டிருந்தேன். ஆனால் போரின் சூழ்நிலை காரணமாக அது தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் சீன தரப்பு இன்னும் 2 வாரங்களுக்குள் முடிவு செய்யாவிட்டால் அந்த உபகரணங்களை வேறு நாட்டிற்கு விற்க வேண்டியிருக்கும் என்று கூறியது. அதே நேரத்தில் போர் முடிந்துவிட்டால் இந்த உபகரணங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்காது என்பதையும் நான் அறிந்திருந்தேன். அப்போது ராணுவத்தின் நிலைமை எப்படி இருந்தது? இந்த கேள்விக்கான பதிலாக சரத் பொன்சேகா சொல்வது, எங்களிடம் இருந்த 800 டேங்கிகளில் 50 அழிந்துவிட்டன, 30 மட்டுமே மீதமாக இருந்தன. ராணுவத்தை சீரமைக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த அனைத்தையும் யோசித்த பிறகுதான் நான் சீனாவுக்கு செல்ல முடிவு செய்தேன். அடுத்ததாக நிருபர், அப்போது போரின் முன்னணியில் நிலைமை எப்படி இருந்தது? அதற்கு சரத் பொன்சேகா, 2009 ஏப்ரல் 19ற்கு பிறகு விடுதலை புலிகள் குளத்துக்கும் கடலுக்கும் இடையிலான குறுகிய நிலப்பகுதிக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் போரின் கட்டுப்பாடு பெரும்பாலும் முன்னணியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் படை வீரர்களின் கைகளில் இருந்தது. ஒவ்வொரு இரவும் சண்டை ஆரம்பமாகும் காலை ஆகும் பொழுது எங்கள் படைகள் சுமார் 500 மீட்டர் முன்னிலையில் இருக்கும். எதிரிகளுக்கு தாக்குதலை எதிர்கொள்ள இடமில்லை என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது என்றார். அடுத்து நிருபரின் கேள்வி, நீங்கள் சீனாவில் இருக்கும் போது கட்டுப்பாட்டை வைத்திருந்தீர்களா என்பது. ஆம்,
தொடர்பு சாதனங்கள், வரைபடங்கள், செயல்பாட்டு குழு அனைத்தையும் எடுத்துச் சென்றிருந்தேன். நான் சீனாவில் இருந்தாலும் தினமும் 2 முறை ஜெனரல்களுடன் பேசினேன். தேவையான உத்தரவுகளை வழங்கினேன். நான் கொழும்பில் இருந்தாலும் சீனாவில் இருந்தாலும் இரண்டுமே வித்தியாசமில்லை என்கிறார் சரத் பொன்சேகா. அடுத்து நிருபரின் கேள்வி. நந்திக்கடல் குளத்தை தாண்டும் நடவடிக்கை எப்படி திட்டமிடப்பட்டது? அதற்கு சரத் பொன்சேகாவின் பதில் இது. அதற்காக சிறப்பு படையின் நீர்மூழ்கி குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன. கமாண்டோ பிரிவினரும் இதில் இணைந்திருந்தனர். அந்த வீரர்களுடன் நான் நேரடியாக பேசினேன். குறிப்பாக சிறப்பு படை மற்றும் கமாண்டோ அதிகாரிகளுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தினேன். அடுத்து நிருபரின் கேள்வி. நந்திக்கடலை தாண்டும் திட்டம் எப்போது ஆரம்பமானது? மார்ச் மாத இறுதியிலிருந்தே நாங்கள் அந்த திட்டத்தை அமைத்தோம் என்கிறார் சரத் பொன்சேகா. நந்திக்கடலை இரவு நேரங்களில் ரகசியமாக கடந்து ஆய்வு செய்தோம். சிறிய குழுக்கள் அனுப்பப்பட்டன. அவர்கள் தரும் தகவல்கள் அனைத்தும் எனக்கும் கிடைத்தன என்கிறார். நிருபரின் அடுத்த கேள்வி. தாக்குதல் ஏன் ஏப்ரல் 14 நடத்தப்படவில்லை? அதற்கு சரத் பொன்சேகா, முதலில் ஏப்ரல் 14 அளவில் நடவடிக்கை நடத்த திட்டமிட்டோம். ஆனால் அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தம் பற்றி கூறினார். நான் அதற்கு முழுமையாக எதிர்த்தேன். அது போரை நிறுத்த வேண்டிய நேரம் அல்ல, போரை முடிக்க வேண்டிய நேரம் என்று கூறினேன். அந்த 2 நாட்கள் போர் நிறுத்தப்பட்டால் முன்னிலையில் இருந்த கமாண்டோ மற்றும் சிறப்பு படைகளை மீள அமைக்க வேண்டியிருக்கும். அதனால் திட்டம் தாமதமானது. பின்னர் என்ன நடந்தது? இது நிருபரின் கேள்வி. ஏப்ரல் 19 இரவில் கயிறுகளை பயன்படுத்தி குளத்தை தாண்டும் நடவடிக்கை, அதாவது நந்திக்கடலை தாண்டும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. அதில் சுமார் 100 கமாண்டோ வீரர்களும் 100 சிறப்பு படை வீரர்களும் பங்கேற்றனர். நீர்மூழ்கி வீரர்களும் அவர்களுடன் இணைந்தனர். அடுத்து நிருபர். அந்த நடவடிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா? ஆம், ஒரு சிறப்பு படை அதிகாரி ஸ்னைப்பர் தாக்குதலில் கொல்லப்பட்டார். மேஜர் அஜித் கமகே உள்ளிட்ட சிலர் அந்த நடவடிக்கையில் உயிரிழந்தனர். அடுத்து நிருபர். அந்த நடவடிக்கையின் போது நீங்கள் முன்னணியில் இருந்தவர்களுடன் எப்படி தொடர்பு கொண்டீர்கள்? நான் சாதாரண செயற்கைக்கோள் தொலைபேசிகளை பயன்படுத்தவில்லை. அவற்றை விடுதலை புலிகள் கண்காணிக்க முடியும். அதற்கு பதிலாக CDMA தொலைபேசிகளை பயன்படுத்தினோம். அந்த காலத்தில் அவற்றை யாராலும் ஒட்டு கேட்க முடியாது. என் அலுவலகத்திலிருந்து முன்னணியில் இருந்த அதிகாரிகளுடன் நேரடியாக பேசினேன். அடுத்து நிருபரின் கேள்வி. அந்த பகுதியில் பொதுமக்கள் இருந்தது போருக்கு சிரமம் கொடுத்ததா? மிகவும் சிரமம் கொடுத்தது. அந்த பகுதியில் சுமார் 35,000 பொதுமக்கள் இருந்தனர். அதனால் கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள், மோட்டார்கள் எதையும் பயன்படுத்த முடியவில்லை. சிறிய ஆயுதங்களை கொண்டு மட்டுமே சண்டையிட வேண்டியிருந்தது. அதனால் எங்கள் சிறப்பு படைகளுக்கும் கொமாண்டோ பிரிவுக்கும் இது பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்து நிருபர். தொழில்நுட்ப உதவியுடன் போரை கண்காணித்தீர்களா? ஆமாம், நேரடி காட்சிகள் எங்களிடம் வந்து கொண்டே இருந்தன. அதனை பார்த்தபடியேதான் என்னால் உத்தரவுகள் வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி. மஹிந்த ராஜபக்ஷவுடன் உங்கள் கருத்து வேறுபாடு எப்போது ஆரம்பமானது? 2008 ஜனவரி 31க்கு பிறகு. அப்போது எதிரிகள் முற்றுகையிட்டிருந்தனர். அந்த நேரத்தில் போர் நிறுத்த உத்தரவுகள் வந்தது. நான் அதற்கு கடுமையாக எதிர்த்தேன். அந்த 2 நாட்கள் போர் நிறுத்தம் வழங்கப்படவில்லை என்றால் போரின் முடிவு இன்னும் விரைவாக வந்திருக்கும் என்று நம்புகிறேன். அந்த போர் நிறுத்தம் விடுதலை புலிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க அரசியல் மட்டத்தில் வழங்கப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து நிருபரின் கேள்வி. ஜனவரி 31 போர் நிறுத்தத்தின் போது என்ன நடந்தது? அதற்கு சரத் பொன்சேகா. அந்த 2 நாட்களில் ஜனவரி 31 இரவு விடுதலை புலிகள் எங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதலை தடுக்க எங்கள் படையில் இருந்து சுமார் 500 வீரர்கள் உயிரிழந்தார்கள். கடுமையான சண்டைகள் நடைபெற்றது. நாங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்னும் 3 கிலோமீட்டர் பின்வாங்கியிருந்தால் 1.5 ஆண்டுகளாக முன்னெடுத்திருந்த முழு ராணுவ நடவடிக்கையும் சிதைந்திருக்கும். அதற்கு நிருபர். அதற்கு பிறகுதான் மஹிந்த ராஜபக்ஷவுடன் உங்கள் உறவு பாதிக்கப்பட்டதா? ஆம், அந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகுதான் நான் மஹிந்த ராஜபக்ஷவுடன் நேருக்கு நேர் பேசுவதை நிறுத்தினேன். நாங்கள் அந்த முடிவுக்கு எதிராக இருந்தோம். போர் நிறுத்தம் வழங்கப்படவில்லை என்றால் மார்ச் மாதத்திலேயே போரை முடித்திருப்போம். ஆனால் அந்த போர் நிறுத்தத்தால் போர் மேலும் 2 மாதங்கள் நீண்டது. அதில் மேலும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அடுத்து நிருபரின் கேள்வி இதுவாக இருக்கிறது. பிரபாகரன் சிக்கியிருந்த பகுதி பற்றி சொல்லுங்கள். நாங்கள் புதுக்குடியிருப்பை முற்றுகையிட்ட போது பிரபாகரன் அருகில் இருந்து தப்பித்து நந்திக்கடலை தாண்டி வெள்ளமுள்ளிவாய்க்கால் புதுமாத்தளன் பகுதிக்கு சென்றிருந்தார். அவர் முட்டாளல்ல. ஒரு சிறிய பகுதி முற்றுகையிடப்பட்ட போது அங்கேயே இருப்பதில்லை. அவருடன் இருந்த முக்கியமான LTT தலைவர்களும் அங்கேயே இருந்தனர். எங்களை தாக்கிய திறமையான போராளிகள் ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி மாத தாக்குதல்களை நடத்தியவர்கள் எல்லோரும் அந்த பகுதியில் தான் இருந்தனர். நிருபரின் அடுத்த கேள்வி. அந்த போராளிகளுக்கு என்ன ஆனது? மார்ச் இறுதியில் புதுக்குடியிருப்பை பிடித்தபோது அந்த முக்கியமான போராளிகளில் சுமார் 325 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பிறகுதான் பிரபாகரனுக்கு நிலைமை மிகவும் கடினமானது. அடுத்து நிருபரின் கேள்வி. தர பாயிண்ட் சம்பவம் பற்றி
கூறினீர்கள் அல்லவா? ஆமாம், ஜனவரி 31 போர் நிறுத்தத்தின் போது எதிரிகள் நந்திக்கடலை தாண்டி அந்த பகுதியில் இருந்து தாக்குதல் நடத்தினர். அப்போது சிறப்பு படையினரை அங்கேயே அனுப்பினோம். அந்த சண்டையில் தான் அந்த சம்பவம் நடந்தது. முல்லைத்தீவு காடுகளில் பிரபாகரனுக்காக பாதுகாப்பு பங்கர் இருந்ததாக கூறப்படுகிறது. அது உண்மையா? ஆம், முல்லைத்தீவு காட்டில் பல அடிகள் ஆழத்தில் காங்கிரீட் பாதுகாப்பு அமைப்புகளுடன் பங்கர்கள் இருந்தன. அங்கே பிரபாகரன் அனைத்து வசதிகளுடன் மறைந்து வாழ்ந்தார். அடுத்து நிருபரின் கேள்வி. அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தம் பற்றி கூறினாரா? ஆம், நாங்கள் அந்த பகுதியை முற்றுகையிட்டு இருந்த போது போர் நிறுத்தம் விளக்க சொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் பிரபாகரன் நந்திக்கடலை தாண்டி கடற்கரை பகுதிக்கு சென்று அங்கிருந்து போரை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் கடல்வழி தாக்குதல்களும் நடந்ததா? அதற்கு சரத் பொன்சேகாவின் பதில், மிகவும் கடுமையான தற்கொலை கடற்படை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பிரபாகரனை மீண்டும் முல்லைத்தீவு காட்டுக்குள் கொண்டு செல்ல முயற்சி நடந்தது. கடல் வழியாக படகுகளில் வந்து தாக்குதல் நடத்தினார்கள். ஸ்னைப்பர் தாக்குதல்களும் நடத்தப்பட்டன. எங்களுடைய வீரர்கள் பலர் உயிரிழந்தனர். அடுத்து நிருபரின் கேள்வி. பின்னர் பிரபாகரன் அங்கு சென்றார். நாங்கள் புதுக்குடியிருப்பை பிடித்த போது அவர் மீண்டும் கடற்கரை பகுதிக்கு தப்பினார். வெள்ளமுள்ளி வாய்க்கால் புதுமாத்தலன் இடையிலான நிலப்பகுதிக்குள் சென்றிருந்தார். அந்த பகுதியை பிடிக்க மட்டும் எங்களுக்கு ஏப்ரல் 19 முதல் மே மாதம் வரை சுமார் 1 மாத காலம் பிடித்தது. அந்த நிலப்பகுதி சுமார் 10 கிலோமீட்டர் நீளமும் 1.5 சதுர கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. அடுத்த நிருபரின் கேள்வி. பிரபாகரன் இறந்த தருணம் பற்றி என்ன நினைவில் இருக்கிறது? மே 17 இரவு சண்டை தொடங்கியது. 18ஆம் தேதி முழுவதும் போராட்டம் நடந்திருந்தது. மே 19 காலை நந்திக்கடல் குளத்தின் வடக்கு பகுதியில் பிரபாகரன் கொல்லப்பட்டார். அனைத்தும் தொடர்ச்சியாக நடந்தது என்கிறார் சரத் பொன்சேகா. அடுத்து நிருபருடைய கேள்வி. அதற்கு முன் அரசியல் மற்றும் ராணுவ நிகழ்வுகள் நடந்ததா? அதற்கு சரத் பொன்சேகா, ஆம், பிரபாகரன் இறந்ததற்கு முன்பே மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மற்றவர்களுக்கு விருந்துகள் நடத்தப்பட்டன. பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டன. பின்னர் பாராளுமன்றத்திலும் உரைகள் நிகழ்த்தப்பட்டன. ஆனால் அதே நேரத்தில் முன்னணியில் இருந்து சண்டை நடந்து கொண்டு இருந்தது. இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வெற்றி முன்னரே அறிவிக்கப்பட்டது என்கிறார் சரத் பொன்சேகா. அடுத்து நிருபரின் கேள்வி. பிரபாகரன் இறுதி நேரத்தில் எவ்வளவு பாதுகாப்புடன் இருந்தார்? அதற்கு சரத் பொன்சேகா, அவரை சுற்றி சுமார் 50 பேர் இருந்தனர். கமாண்டோ மற்றும் சிறப்பு படையினர் அவரை முற்றுகையிட்டனர். அவருடன் இருந்த அனைவரும் இறுதியில் கொல்லப்பட்டனர். அடுத்து நிருபரின் கேள்வி. அவருடன் மருத்துவரும் இருந்ததாக சொல்கிறார்கள். ஆமாம், ஒருவரோ அதற்கு மேற்பட்டவர்களோ இருந்திருக்கலாம். அதற்கு நிருபரின் கேள்வி. மே 19 காலை என்ன நடந்தது? அதற்கு சரத் பொன்சேகாவின் பதில். 2009 மே 19 காலை விஜயபாகு படைப்பிரிவை சேர்ந்த சார்ஜன்ட் முத்து பண்டார உள்ளிட்ட குழுவினர் பிரபாகரனின் உடலை குளப்பகுதியிலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தனர். நிருபரின் அடுத்த கேள்வி. அந்த நாளில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் சீனாவிலிருந்து 17ஆம் தேதி திரும்பி வந்தேன். அந்த நேரத்தில் பிரபாகரனும் அவரது குழுவும் நந்திக்கடலுக்கும் கடலுக்கும் இடையிலான சுமார் 400 மீட்டர் பகுதியில் சிக்கியிருந்தார்கள். நிருபரின் அடுத்த கேள்வி. அவர்கள் தப்பிக்க முயற்சித்தார்கள்? ஆமாம், மே 16 இரவு அவர்கள் குளத்தை தாண்டி தப்பிக்க முயன்றனர். நான் அங்கு 3 பாதுகாப்பு வலயங்களை அமைத்திருந்தேன். முதல் பாதுகாப்பு வலயத்தை அவர்கள் உடைத்தனர். ஆனால் 2வது வலயத்தில் அவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டனர். அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் சுமார் 75 உடல்கள் குளப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டன. அடுத்து நிருபரின் கேள்வி. பிரபாகரனின் குடும்பம் பற்றிய தகவல்கள். அவருடைய மனைவியும் மகளும் இறந்திருந்ததாக தகவல் கிடைத்தது. சிறிய மகனை எங்கும் காணவில்லை. அவர்கள் குளத்தை தாண்டி தப்பியிருந்தால் முல்லைத்தீவு காட்டுக்குள் சென்றிருப்பார்கள். அதுவே அவர்களின் கடைசி திட்டம் என்று நான் நினைக்கிறேன். அந்த தப்பிச் செல்லும் முயற்சியில் தான் அவரது மனைவியும் மகளும் இறந்திருக்கலாம். அடுத்து நிருபரின் கேள்வி. பின்னர் என்ன நடந்தது? அவர்கள் தப்பிக்க முடியவில்லை என்கிறார் சரத் பொன்சேகா. மீண்டும் குளப்பகுதிக்குள் திரும்பினர். மே 17 அன்று அவர்கள் மீண்டும் அந்த சிறிய 400 மீட்டர் பகுதியிலேயே சிக்கிக் கொண்டனர். அடுத்த நிருபரின் கேள்வி. அதே நேரத்தில் சரணடையும் பேச்சுவார்த்தைகள் நடந்ததா? ஆம், நான் சீனாவிலிருந்து வரும்போது மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ உள்ளிட்டோர் சர்வதேச அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தார்கள். LTT தலைவர்கள் சரணடைய வேண்டும் என்று பேச்சுக்கள் நடந்தன. ஆனால் என் திட்டம் அவர்களை உயிருடன் பிடிப்பது அல்ல, முழுமையாக அழிப்பதுதான். ஏனெனில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சமாதான பேச்சு நடத்துவது பயனற்றது என்பதை நாங்கள் ஏற்கனவே அனுபவத்தில் கற்றிருந்தோம். அடுத்து நிருபருடைய கேள்வி இவ்வாறு இருந்தது. ஒயிட் பிளாக் சரணடைவு குறித்த சர்ச்சைகள் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வெள்ளைக்கொடி விவகாரம். அந்த சூழலில் உண்மையாக வெள்ளைக்கொடி ஏந்தி யாராவது வந்தார்களா என்பது கூட தெளிவாக தெரியாது. இரவு முழுவதும் கடுமையான துப்பாக்கிச் சண்டைகள் நடந்து கொண்டிருந்து புகை, வெடிப்புகள், இருள் நிறைந்த சூழல் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் யார் வெள்ளை கொடி எடுத்துக் கொண்டு வந்தார்கள் என்பதை தெளிவாக அடையாளம் காண முடியாது. அடுத்து நிருபரின் கேள்வி. இறுதியாக பிரபாகரனுக்கு என்ன நடந்தது? இறுதி மோதல்களின் போது அவர் கொல்லப்பட்டார். அவரை உயிருடன் பிடித்ததாக சொல்லப்படுவது உண்மையல்ல. போரின் கடைசி நேரங்களில் நடந்த தாக்குதல்களிலேயே அவர் கதை முடிந்தது. அடுத்து நிருபரின் கேள்வி. ஏற்கனவே ஆயிரக்கணக்கானோர் சரணடைந்ததாக நீங்கள் கூறுகிறீர்கள். அதை பற்றி விளக்க முடியுமா? ஆம், பொதுமக்கள் வெளியே வந்தபோது பல LTT உறுப்பினர்களும் அவர்களுடன் சேர்ந்து
சரணடைந்தார்கள். ஏப்ரல் 19 அன்று சுமார் 1,35,000 பொதுமக்கள் வெளியே வந்தனர். அதே நாளில் சுமார் 60,000 LTT உறுப்பினர்கள் ஆயுதங்களை, சைனட் கேப்சூல்களையும் ஒப்படைத்து சரணடைந்தனர். அதற்கு பிறகு மேலும் 85,000 பொதுமக்கள் வெளியே வந்தபோது மீண்டும் ஆயிரக்கணக்கானோர் சரணடைந்தனர். உண்மையாக சரணடைய விரும்பியிருந்தால் தனியாக அரசியல் பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை. பிரபாகரனும் உண்மையில் சரணடைய விரும்பியிருந்தால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் பிரபாகரனுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கும் இடையில் தனியான திட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. அவை ராணுவ தலைமையிடம் பகிரப்படவில்லை. சில போர் நிறுத்தங்கள் கூட அந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக வந்ததாக நான் நினைக்கின்றேன். சரி, இவ்வாறான சூழ்நிலையில் என்னதான் இடம்பெற்றது? நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் ஒரு முக்கியமான பகுதி. இப்போது அவர் ஒரு கூற்றை கூறுகிறார். சில நந்திக்கடல் பகுதியிலே இடம்பெற்ற சம்பவத்தை கூறிக்கொண்டு இங்குதான் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது, ஆனால் நான் கூற மாட்டேன் என்று கூறுகிறார். அவர் கூறுவதற்கு அவருக்கே தெரியாது என்ன இடம்பெற்றது என்று. தேசிய தலைவருக்கு என்ன இடம்பெற்றது என்று சரத் பொன்சேகாக்கே தெரியாது. அவர் யாரோ கூறியதை அல்லது யாரோ கூற வேண்டும் என்று விரும்பியதை சரத் பொன்சேகா தன் வாயால் கூறியிருக்கின்றார். அவர் இறுதி நேரங்களில் என்ன இடம்பெற்றது தேசிய தலைவர் விவகாரங்கள் தொடர்பில் அவர் இன்னும் ஒரு பதிவையும் போடுகின்றார். அதையும் பாருங்கள். பிரபாகரன் உயிரிழந்த நாள் உங்களுக்கு என்ன உணர்வு? அதற்கு சரத் பொன்சேகாவின் பதில் அமைகிறது. அது மகிழ்ச்சியையும் வேதனையும் கலந்த நாள். போர் முடிந்தது என்ற நிம்மதி இருந்தது, ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்த நினைவும் இருந்தது. அடுத்து தொகுப்பாளரின் கேள்வி, பிரபாகரனின் உடலுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி இன்னும் இருக்கிறது என்கிறார். அதற்கு சரத் பொன்சேகா, அவர் உயிரிழந்தது உறுதி, உடல் அடையாளம் காணப்பட்டது, ஆனால் இறுதி செயல்முறைகள் பற்றிய முழு விவரங்களை நான் வெளியிட விரும்பவில்லை. பின்னர் அதை அரசியல் அல்லது உணர்ச்சி அடையாளமாக மாற்றும் முயற்சிகள் நடக்கக்கூடும். பில்லேடனுக்கு என்ன இடம்பெற்றது என்று தெரியாது. அதன் பின்னர் பார்த்தால் இப்போது தேசிய தலைவருக்கு என்ன இடம்பெற்றது என்று ஒன்றும் தெரியாது. ஆனால் அது தொடர்பில் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். தயா மாஸ்டர், கருணா போன்றவர்கள் அங்கு சென்று வந்தார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் மட்டும்தான் அங்கு பார்த்தார்கள். இப்போது இருவரும் உயிரோடு இருக்கிறார்கள். எங்கு பார்த்தார்கள், எப்படி பார்த்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியும். ஆனால் அவர்கள் மட்டும்தான் கூறப்பட்டதை பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. அவர்கள் சொல்லவும் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, சரத் பொன்சேகா இப்போது ஒன்று புதிதாக கூறுகின்றார். அதாவது மக்களால் வெற்றி கொள்ளப்பட்டவர், மக்கள் மனங்களை வென்றவர்களுக்கு என்ன இடம்பெற்றது என்பது அரசினுடைய நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கின்றது, சில தலைவர்கள் வரலாற்றில் எப்படியாக போஷிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள், வரலாற்றில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை எவ்வாறு இவர்கள் மறைக்கிறார்கள் என்பதை பற்றி EPRLF கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மிக சில விடயங்கள் தொடர்பில் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதனை பாருங்கள். பில்லேடனை கொண்டா பிறகும் பில்லேடன் உடம்பு என்ன செய்யப்பட்டது என்பதை அமெரிக்கா தெரிவிக்கவில்லை. அது கடலில் போடப்பட்டதா அல்லது குழி தோண்டி புதைக்கப்பட்டதா, அதற்கு என்ன நடந்தது என்பதை யாரும் சொல்லவில்லை. அதே போல் திரு பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்பதை கருணாவும் யாழ்ப்பாணத்தில் இருந்த தயா மாஸ்டரும் போய் பார்த்து அது உண்மையாகவே பிரபாகரன் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த உடலுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. அவர்கள் சொல்ல விரும்பவும் இல்லை என்பதை இப்பொழுது சரத் பொன்சேகா சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவ்வாறான ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் புதைக்கப்பட்டாரா அல்லது கடலில் கொண்டு போய் போடப்பட்டாரா அல்லது அதுக்கு என்ன நடந்தது என்பதை. ஆகவே சில தலைவர்கள் வரலாற்றில் அவர்களது என்று சொல்வது உடலம் கிடைத்தால் வரலாற்றில் அவர்கள் தலைவர்களாக நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று சொன்ன அச்சங்கள் போன்றவை அரசாங்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பயங்கரவாதிகள், ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் விடுதலை வீரர்கள். ஆகவே எங்களுக்கு விடுதலை வீரர், உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடிய சிங்களவர்கள் எல்லாரும் வெள்ளைக்காரனை பொறுத்தவரையில் பயங்கரவாதிகள், ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் விடுதலை வீரர்கள். ஆகவே நாங்களும் எங்களது விடுதலைக்காக போராடிய பொழுது அது எந்த இயக்கமாக இருந்தாலும், அது டொலோவோ EPRLவோ விடுதலை புலிகளோ, அவர்கள் விடுதலை வீரர்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இவர்கள் எல்லோருமே பயங்கரவாதிகள். ஆகவே அவர்கள் தங்களது நிலையிலிருந்து தமிழ் மக்கள் அவ்வாறான தங்களுக்கு தலைமை தாங்கி நடத்திய அந்த விடுதலை வீரர்களை அவர்கள் நினைவு கூறக்கூடாது அல்லது மனசிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்கான ஒரு இடம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆகவே அது சரியானது என்பது அல்ல, ஆனால் அவ்வாறு தான் அந்த ஆளுந்தரப்பு சிந்திக்கும். அதைத்தான் இந்த இராணுவ தலைவர்களும் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் விடயம். இறுதியாக, வெள்ளைக்காரன் காலத்திலே பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடிய சிங்களவர்கள் பயங்கரவாதிகளாக தெரிந்தார்கள். எனவே அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சிங்களவர்கள் ஒருபோதும் கூற மாட்டார்கள். அதே போன்றுதான் தமிழ் மக்கள் தரப்பில்
ஒரு அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர்களை இன்று ஆயர் மன்றத்தினுடைய அறிக்கையாக இருக்கலாம், அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், கருதினால் மல்கம் ரஞ்சித்தாக இருக்கலாம், பௌத்த தேரர்கள் எல்லோருமே அவர்களும் கூறுகிறார்கள் குறிப்பாக இது பயங்கரவாதிகள் என்று. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் பயங்கரவாதிகள், எங்களுடைய அமைப்புக்காக போராடியவர்கள் பயங்கரவாதிகள். எனவே அவர்களுக்கு எப்படி என்று பிரிட்டிஷ் காலத்திலே பயங்கரவாதிகள் என்றார்களோ அதனை அவர்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவே இது பயங்கரவாத போர் அல்ல, ஒரு உரிமைக்கான போர் என்பதையும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூற தவறவில்லை. இறுதியாக என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது தொடர்பில் தயா மாஸ்டர், கருணா போன்றவர்கள் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும், அல்லது அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்களாக இருந்தால் இந்த விடயத்துக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே இது ஒரு உளவியல் ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமாகவும் பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள். இது உணர்வுகளுக்கு அப்பால் ஒரு இனத்தினுடைய விடுதலை பயணம் தொடர்பான கருத்துக்களாக இருக்கிறது. எனவே இதற்குள் பல உண்மைகள் பொதிந்திருக்கிறது, பல ரகசியங்கள் பொதிந்திருக்கிறது. இன்னும் ரகசியங்கள் உடைக்கப்படாமல் இருக்கிறது. உடைக்கப்படாத ரகசியங்களை திடீரென்று சரத் பொன்சேகா உடைப்பதன் நோக்கம் என்ன? ஏதோ ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு நடக்கப் போகிறது என்கின்ற மட்டும்தான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. காரணம், தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நிறைவேறப் போகிறது. அந்த காரியங்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்துவது அல்லது முரண்நிலைகளை ஏற்படுத்துவது அல்லது தமிழ் மக்களை குழப்புகின்ற போக்கில் தென்னிலங்கை அரசுகள், தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்று கூறக்கூடியவர்கள், அதற்கும் அப்பால் இப்போது புதிதாக களமிறங்கக்கூடிய சரத் பொன்சேகா, இன்னும் கொஞ்ச நாளில் பலர் வருவார்கள். அதாவது பல முனைகளை நடைநடத்திய பல தளபதிகள் வருவார்கள். சவேந்திர சில்வா வருவார், கமால் குன்னரட்ன வருவார். இன்னும் பலருடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த கருத்துக்களை ஒரு முறை ஆழமாகவும் அவதானமாகவும் நிதானமாகவும் கேட்டு உங்களுக்கு உரிய போல் அல்லாமல் இது ஒரு இனத்துக்கான பயணத்துக்கான ஒரு காணொளியாக பார்த்து இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்களும் பேசுங்கள், பல விடயங்களை பேசுங்கள், பல பின்னூட்டங்களில் பல கருத்துக்களை கூறுகிறீர்கள், தொடர்ந்தும் கூறுங்கள். இதனோடு இணைந்திருங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.